தமிழர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். மக்கள் தமது உறவுகளுக்காக நினைவேந்தல்கள் செய்யும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் அழுத்தங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் உள்ளாகுவார்களாக இருந்தால் அவர்களின் அடிப்படை உரிமை மீறப்படுகின்றது. ஆகவே சுதந்திரமாக நினைவேந்தல்களை செய்யும் சூழ்நிலையினை உருவாக்க வேண்டும். அதற்காக பாதிக்கப்பட்ட மக்களின் இனபேதமின்றி ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கான இணைப்பாளர் AL இசாட்டின் தெரிவித்துள்ளார். இதேபோன்று யுத்தத்துக்கு முன்னரும் பின்னரும் பலர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள். தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாத நிலையில் ஜனநாயக ரீதியாக நீதி கோரி போராடி வருகின்றார்கள். அவர்களின் ஜனநாயக ரீதியான போராட்டத்திற்கும் அவர்களின் உறவுகளுக்கும் என்ன நடந்தது என்பதற்கான நியாயமான விசாரணைகளுக்காக சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தினை முன்னிட்டு சிவில் அமையத்தின் ஏற்பாட்டில் மனித உரிமைகளை வலியுறுத்தும் வகையில் இப்போது எமது உரிமைகள் எமது எதிர்காலம் என்னும் தொனிப்பொருளிலான நிகழ்வொன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. சிவில் அமையத்தின் இணைப்பாளர் J. கோபிநாத் தலைமையில் மட்டக்களப்பு மியானி மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்விற்கு விசேட அதிதிகளாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் AL இசாட்டின், சிவில் அமையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கண்டுமணி லவகுலராசா, திருகோணமலை மாவட்ட இளைஞர் சேவை மன்றத்தின் பிரதி பணிப்பாளர் N. குகேந்திரராஜா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். பிரதான அரங்க நிகழ்வுகளான மங்கள விளக்கேற்றல், வரவேற்புரை, வரவேற்பு நடனம், தலைமை உரை மற்றும் விசேட அதிதிகள் உரை என்பன இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து சிவில் அமையத்தின் இளைஞர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மனித உரிமைகள் தொடர்பான செயற்பாடுகள் மற்றும் செய்திகள், சர்வதேச மனித உரிமைகள் கொள்கைகள் குறித்த கண்காட்சி அதிதிகளினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மனித உரிமை சார் 3 மாத பயிற்சி நெறி பூர்த்தி செய்த இளைஞர் யுவதிகளினால் இளைஞர்கள் மத்தியில் சமூக பிரச்சினைகளை கையாள்வதற்கான போதிய புரிதல் இளைஞர்களுக்கு உண்டு இல்லை எனும் தலைப்பில் நடுவர் எழுத்தாளர் G. எழில்வண்ணன் அவர்களது மத்தியஸ்தத்தில் விவாத அரங்கு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் இருந்து இளைஞர் யுவதிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள், சிவில் அமையத்தின் செயற்பாட்டாளர்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்திருந்தனர். இதன்போது அகம் நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட கற்கை நெறியினை நிறைவு செய்த இளைஞர்கள் இதன்போது சான்றிதழ் பரிசில் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அனைத்து விதமான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான சமவாயம் இது சீட சமவாயம். இலங்கை அடிப்படை உரிமை உறுப்புரை 11 சித்திரவதைக்கு உள்ளாமல் இருப்பதற்கான உரிமை சட்டம், பொதுமக்கள் தகவல்களையும் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு, அதாவது ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிற 9ஆம் தேதி சிவில் அமையும் நிறுவனத்தினால் இன்றைய தினம் இங்கே நடைபெறுவதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இன்றைய தினத்தினூடாக இங்கு வருகை தந்திருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் இலங்கையின் நியமங்களுக்கும் அரசியலமைப்புகளுக்கும் அடிப்படையில் இலங்கையில் பாதுகாக்கப்பட வேண்டிய அடிப்படை உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது, அதற்கு இளைஞர்களாகிய அல்லது சமூக செயற்பாட்டாளர்களாகிய நாங்கள் எவ்வாறான பங்களிப்பை செய்ய இருக்கிறோம் என்பது தொடர்பாக முழுமையான விளக்கம் பெற்றுக்கொள்ளும் வகையிலாக இந்த நிகழ்வு உங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் உங்களுக்கு தெரியும், இந்த 9 விதமான சட்டங்கள் அல்லது இவைகளோடு இணைந்து இது காட்சிப்படுத்தப்படாத இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்கின்றது. அவைகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது, அதே போல சிவிலமயம் நிறுவனத்தினால் கடந்த காலத்தில் கடந்த 3 மாதமாக நடத்தப்பட்டு வருகின்ற இளைஞர்களுக்கான மனித உரிமை சார்ந்த கற்கை நெறிகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக சிவில் அமையமும் சிவில் அமையத்தோடு இணைந்து செயற்படுகின்ற பங்காளர் அமைப்புகளும் அரசு திணைக்களங்களாக இருக்கின்ற சர்வதேச இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் அரசு திணைக்களங்கள் மற்றும் பாடசாலைகள் என்பன உங்களோடு இணைந்து செயற்பட இருக்கின்றது.
தொடர்ந்தும் இந்த நிகழ்வில் உங்களுடைய முழுமையான பங்களிப்பை வழங்குவீர்கள் என எதிர்பார்த்து இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறும். நன்றி. இசதீன் சார் அவர்களால் 24ஆம் ஆண்டுக்குரிய சர்வதேச மனித உரிமைகளை தினத்தை முன்னிட்டு இன்று அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அரசு சார்பற்ற அதே போன்று மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பணியாளர்வாதிகள், இளைஞர்கள் அனைவரையும் மனித உரிமை ஆணைக்குழுவின் சார்பிலும் இந்த நிகழ்வினுடைய ஒரு சிறப்பு அதிதி என்ற சார்பிலும் உங்களை நான் வரவேற்றுக் கொண்டு விழித்துக் கொண்டவனாக நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்விலே பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மிக குறுகிய ஒரு சிறிய உரையை உங்களுடன் நிகழ்த்தலாம் என நினைக்கின்றேன். நாளைய தினம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. நான் நினைக்கின்றேன் நாளைய தினம் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தினை நாங்கள் உலகத்தில் இருக்கின்ற எல்லோருமே சர்வதேச மனித உரிமை தினத்தினை முன்னிட்டு இங்கு நடாத்தப்படுகின்ற இந்த அமையத்தினுடைய இந்த நிகழ்விலே மிக முக்கியமாக நான் நினைக்கின்றேன் மனித உரிமைகளுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக, மனித உரிமையினுடைய முன்னேற்றம் சம்பந்தமாக அரசு சார்பற்ற மக்களாகிய நாங்கள் மனித உரிமை பாதுகாப்பதிலே முன்னேற்றுவதிலே எப்படியான பங்களிப்பினை செய்ய வேண்டும், எப்படியான காத்திரமான செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாட வேண்டியிருக்கிறோம். அதே போன்றுதான் முக்கியமாக ஒரு நாடு, இந்த இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்ற அடிப்படையிலே மனித உரிமை முன்னேற்றம் சம்பந்தமாக, மனித உரிமை பாதுகாப்பு சம்பந்தமாக, மனித உரிமையை நிறைவேற்றுவது சம்பந்தமாக கடற்பாட்டினை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அந்த விடயத்திலிருந்து அரசு விலகிச் செல்லாமல் மக்கள் அரசை வழிபடுத்துகின்ற ஒரு கடப்பாடம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவேதான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இன்று காலையில் நீங்கள் பேசிய இந்த மாணவர்கள், இந்த மாணவிகள் அனைவரும் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான் இந்த உரிமைகள் சம்பந்தமாக சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஏன் அனுஷ்டிக்கப்படுகின்றது, மனிதர்களுக்கு ஏன் உரிமைகள் வேண்டும், எங்கள் நாட்டிலே உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமைகள் சம்பந்தமாகவெல்லாம் உங்களோடு கதைத்திருந்தார்கள். நான் நினைக்கின்றேன் இந்த வெள்ளை சீலையிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது உண்மையிலே எப்படியான உரிமைகள் இருக்கின்றது, எப்படியான அடிப்படை உரிமைகள் எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், மீறப்படுகின்ற சந்தர்ப்பத்தை அதை உத்தரவாதப்படுத்துவதற்காக நாங்கள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி ஆகவேதான் இந்த 2024ஆம் ஆண்டு உலகம் பூராகவும் அனுஷ்டிக்கப்படுகின்ற சர்வதேச மனித உரிமை தினத்தினுடைய தாற்பயம் சம்பந்தமாகவும் இதனுடைய வரலாறு சம்பந்தமாகவும் ஒரு சில விடயங்களை சொல்லிவிட்டு நான் மனித உரிமைகளை முன்னேற்றுவதிலே பாதுகாப்பதிலே ஈடுபடுகின்றவர்கள் எப்படியான பிரச்சனைகளுக்கு, கெடுபிடிகளுக்கு, அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்பது சம்பந்தமாகவும் கலாச்சார ரீதியாக, சமய ரீதியாக எவ்வாறான கட்டுப்பாடுகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார் என்பது சம்பந்தமாகவும் அதே போன்று எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கின்ற மனித உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் உங்களுடன் சில நிமிடங்கள் நான் விவரமாக கலந்துரையாடலாம் அல்லது என்னுடைய இந்த உரையிலே சுட்டிக்காட்டலாம் என நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மாணவிகள் இந்த காலையிலே என்னுடைய சகோதரிகள் கூறியதை போன்றோ உலகத்திலே முதலாம் மகா யுத்தம், இரண்டாம் மகா யுத்தம் என்ற யுத்தங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இலங்கையை பொறுத்தவரையிலே, வடகிழக்கை பொறுத்தவரையிலே யுத்தம் என்பது நாங்கள் இன்னொருவர் சொல்லித்தான் அறிய வேண்டும் அல்ல, யுத்தத்தினுடைய வடுக்களையும் மனித உரிமை மீறல்களையும் கண்கூடாக கண்டு அதை அனுபவித்த மக்கள் என்ற அடிப்படையிலே உண்மையிலே இந்த 2 உலகமாக யுத்தங்கள் நடந்ததன் பிற்பாடு மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் இந்த உலகத்திலே பதிவு செய்யப்பட்டிருந்தது. இளைஞர்கள், அதே பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருந்தார்கள், படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள், அவருடைய உயிர் வாழ்ந்த உரிமைகள் இழக்கப்பட்டிருந்தது, அவருடைய சொத்துக்கள் அழிக்கப்பட்டிருந்தது, அரசியல் ரீதியாக உலகத்திலே ஒரு ஸ்திரமற்ற தன்மை ஏற்பட்டிருந்தது, பொருளாதார ரீதியான வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தது, பெண்களுடைய உரிமை மிக மோசமாக மீறப்பட்டிருந்தது, சிறுவர்களுடைய உரிமைகள் மீறப்பட்டிருந்தது. ஆகவே உலகம் சமாதானமற்று, நிம்மதியற்று, அமைதியற்று ஜனநாயகத்துக்காக ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே கௌரவமாக வாழ வேண்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவசியத்தை உணர்ந்ததன் அடிப்படையிலே தான் 1948ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபையினுடைய பொதுச்சபையிலே சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் என்று சொல்லக்கூடிய, அதாவது இன்று நாங்கள் மனித உரிமைகள் சம்பந்தமாக கதைக்கின்ற, இன்றைக்கு நாங்கள் மனித உரிமை சம்பந்தமாக பேசுகின்ற, இன்றைக்கு நாங்கள் இந்த மனித உரிமை தினத்தை அனுஷ்டிக்கின்றதன் அடிநாதமாக இருக்கின்ற
இருக்கின்ற சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனமானது 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி ஐக்கிய நாடு சபையுடைய பொதுச்சபையிலே அங்கீகரிக்கப்பட்டு உலகத்திலே இருக்கின்ற அநேகமான நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு அதனை நினைவு கூறுவதற்காகத்தான் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த அந்த பிரகடனத்தை நிறைவு கூறுவதற்காகத்தான் சர்வதேச மனித உரிமைகள் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஆகவேதான் மனித உரிமை தினத்திலே நோக்கமாக இருப்பது ஒவ்வொருவரும் சமத்துவமாகவும் பாரபட்சம் இல்லாமலும் வாழப்பட வேண்டும் என்கின்ற முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக அதாவது ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாகவும் கௌரவமாகவும் தன்மானத்தோடும் வாழ வேண்டும் என்கின்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ப்ரொமோட்டிங் த டிக்னிட்டி ஆஃப் ஹியூமன் பர்சன். ஒவ்வொருவருடைய சுய கௌரவமும் உள்ளார்ந்த கௌரவமும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவேதான் அதே போன்றுதான் இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ பால் ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ புறப்படம் ரீதியாகவோ அரசியல் கொள்கை ரீதியாகவோ எந்த ஒரு அடிப்படையிலும் ஒருவர் பாரபட்சம் காட்டக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதர பாலினமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் சமனாகவும் பாரபட்சமின்றி நடத்தப்பட வேண்டும் என்கின்ற முக்கியமான விஷயத்தையும் தனிமனித சுதந்திரம் அதே போன்று அவருடைய விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் இன்றைக்கு இந்த சர்வதேச மனித உரிமை பிரகடனம் சுட்டிக்க. அதே போன்றுதான் இந்த சர்வதேச மனித உரிமை பிரகடனத்திலே 30 உறுப்புரைகள் இருக்கின்றது. இந்த 30 உறுப்புரைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு எல்லாருமே ஃபோன் பாவிக்கிறோம், எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்கிறோம், எல்லோருமே நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கின்றது. உங்களுடைய வீட்டிலே நீங்கள் இன்று போய் நீங்கள் இருந்து அதை வாசித்து பாருங்கள். ஒரு மனிதனாக வாழ வேண்டுமாக இருந்தால், ஒருவர் கௌரவமாக வாழ வேண்டுமாக இருந்தால், ஒருவர் சமத்துவமாக வாழ வேண்டுமாக இருந்தால், ஒருவர் பாரபட்சமற்ற நிலையில் வாழ வேண்டுமாக இருந்தால், ஒருவர் ஒரு தேசியத்தை இனத்தை ஒரு அடையாளத்தை கொண்டு வாழ வேண்டுமாக இருந்தால், அவருடைய மத சுதந்திரம் உத்தரவாதப்படுத்த வேண்டுமாக இருந்தால், அதே போன்று அவருடைய அரசியல் சமூக உரிமைகள் மாத்திரமன்றி ஒருவருடைய பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகள் சம்பந்தமாகும். அதிலும் மிக முக்கியமாக சமய உரிமைகள் சம்பந்தமாக சித்திரவதையிலே இருந்து விடுபடுகின்ற இன்னொரு பல விடயங்கள் சம்பந்தமாக இந்த சர்வதேச மனித உரிமை பிரகடனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை அனுஷ்டிக்கின்ற இந்த நாளிலே நாங்கள் எப்படியான உரிமைகளை இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற மக்கள் அல்லது இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் அனுபவிக்கின்றார்களா? அவருடைய மத சுதந்திரம் பாதுகாக்கப்படுகின்றதா? அவருடைய மத சுதந்திரம் உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கின்றதா? அவருடைய மத சுதந்திரத்தை அனுபவிப்பதிலே கெடுபிடிகள் இருக்கின்றதா? அல்லது அவர்கள் சித்திரவதையிலிருந்து வீட்டிலேயும் சரி, தனி மனிதருக்கும் சரி, நாட்டிலும் சரி, சமூகத்துக்குள்ளும் சரி சித்திரவதையற்ற சூழ்நிலையிலே மக்கள் வாழ்கின்றார்களா? சட்டத்துக்கு முரணாக கைது செய்யப்படுகின்றார்களா? சட்டத்துக்கு முரணாக தண்டிக்கப்படுகின்றார்களா? சட்டத்துக்கு முரணாக தடுத்து வைக்கப்படுகின்றார்களா? சட்டத்தின்படி சமமாக நடத்தப்படுகின்றார்களா? பாரபட்சம் காட்டப்படுகின்றதா? பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடைபெறுகின்றதா? அவை இப்படியான ஒரு சூழ்நிலையிலே சமூகத்தில் இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் மனித உரிமைகளுக்காகவும் மனித உரிமையை மேம்படுத்துவதற்காகவும் மனித உரிமையை பாதுகாப்பதற்காகவும் மனித உரிமையை உத்தரவாதப்படுத்துவதற்காகவும் நாங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயமான தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவேதான் ஒவ்வொருவருடைய தனிமனித உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய உள்ளார்ந்த கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போன்றுதான் ஒருவருடைய மத சுதந்திரம், அவருடைய சிந்தனை செய்கின்ற சுதந்திரம், அவருடைய சித்திரவதையிலிருந்து அல்லது இழிவான நடத்தையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்பட வேண்டும். இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ பால் ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ அரசியல் கொள்கை எந்த ஒரு அடிப்படையிலும் யாருமே பாகுபாடு காட்டக்கூடாது. அதே போன்றுதான் சட்டத்தின் முன் சமமாகவும் மிக முக்கியமாக ஒருவர் சட்டத்துக்கு முரணான வகையிலே கைது செய்யப்படாமலும் சட்டத்துக்கு முரணான வகையிலே தடுத்து வைக்கப்படாமலும் அவர்களுடைய உரிமைகள் அதே போன்றுதான் அவருடைய பேச்சு சுதந்திரம், அவருடைய நடமாடுகின்ற சுதந்திரம், அவர்கள் ஒன்று கூடுகின்ற சுதந்திரம், ஒரு தொழிற்சங்கத்தை அமைத்து அவர்கள் வேலை செய்து இப்படியான சுதந்திரங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஆகவே ஒரு தனி மனித உரிமையாக இருந்தாலும் சரிதான், ஒரு குழுவினுடைய உரிமையாக இருந்தாலும் சரிதான், ஒரு இனத்தினுடைய அடையாளமாக எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கின்றது. பாதிக்கப்பட்டவர்களுடைய உரிமையை உத்தரவாதப்படுத்துவதற்காக நாங்கள்
குரல் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவேதான் மிக முக்கியமாக இந்த சர்வதேச மனித உரிமை தினத்திலே எங்களுடைய இந்த மாவட்டத்திற்குள்ளே எப்படியான மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லது எப்படியான மனித உரிமை மீறல்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அதிலே இருந்து பாதுகாப்பதற்கு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என்ற வகையிலும் மனித உரிமை பாதுகாவலர்கள் என்ற அடிப்படையிலும் மனித உரிமை ஆணைக்குழு என்ற அடிப்படையிலும் சிவில் சமூக பிரதிநிதிகள் என்ற அடிப்படையிலும் அரசு உத்தியோகர்கள் என்ற அடிப்படையிலும் எங்களுக்கு தார்மீக பொறுப்பு. அதே போன்று மக்களாகிய நாங்கள் மனித உரிமைகளை பாதுகாப்பது இதிலே வழிவக போட்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் முன்னுக்கு போட்டிருக்கிறார்கள். இதிலே சமத்துவம் என்பது சிறப்புரிமை அல்ல, அது எங்களுடைய அடிப்படை உரிமை என்ற வசனத்தை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் இதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போது எங்களுடைய உரிமை, நமது உரிமைகள், நமது எதிர்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த இதிலே பார்த்தீர்கள் என்றால் ஒருவருடைய கல்வி கற்பதற்கான உரிமை, பெண்களுடைய உரிமை. இன்று பெண்கள் பலவிதமான வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அரச யாந்திரத்துக்குள்ளும் அவர்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்றது, சமூகத்துக்குள்ளும் மீறப்படுகின்றது, நாங்கள் வாழ்கின்ற சூழலுக்கும் மீறப்படுகின்றது. பால்நில அடிப்படையிலான வன்முறையாக இருக்கலாம் அல்லது அவர்கள் குடும்ப வன்முறையாக பல வகையான வன்முறைகளுக்கு பெண்கள் உள்ளாக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய உரிமைகளை உத்தரவாதப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த சர்வதேச மனித உரிமை தினத்திலே இருக்கின்றவர்களுக்கு இருக்கின்ற. அதே நேரத்திலே நாங்கள் இந்த செய்தியை எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் எத்தி வைக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே இதிலே பல வகையான உரிமைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மத சுதந்திரம். இந்த நாட்டிலே எங்களுடைய அரசியலமைப்பிலே மத சுதந்திரம் உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மத சுதந்திரம் என்று சொல்வது ஒருவர் தன்னுடைய மதத்தை மாத்திரம் பின்பற்றுவது மாத்திரமல்ல, தன்னுடைய மனசாட்சியின் அடிப்படையிலும் தான் சுயமாக சிந்தனை செய்கின்ற அடிப்படையிலும் தான் விரும்பிய மதத்தை பின்பற்றுகின்ற உரிமையுடைய அடிப்படை உரிமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் பல காலகட்டங்களில் பார்க்கின்றோம், இன ரீதியாக, சமய ரீதியாக, மொழி ரீதியாக தங்களுடைய மத உரிமைகள் மீறப்பட்ட சமூகத்தில் இருந்தாங்க. அப்படியான சூழ்நிலையிலே இன்னொருவருடைய மத உரிமைகளை உத்தரவாதப்படுத்துவதற்காக நாங்கள் எப்படியான செயற்பாடுகளை ஏற்றலாம், நாங்கள் இணைந்து செயற்படலாம். அதே போன்றுதான் இந்த மாவட்டத்திலே வலிந்து காணாமல் யுத்தத்துக்கு முன்னரும் யுத்தத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலும் நிறைய பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கிறார். தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கூட இன்னும் தெரியாத நிலையிலே மக்கள் எப்படியான சூழ்நிலையிலே அவர்களுடைய போராட்டங்களுக்கும் அவருடைய ஜனநாயக ரீதியான உரிமைகளுக்கும் அவருடைய உறவுகளுடைய என்ன நடந்தது என்பதற்காக நியாயமான விசாரணைகளுக்காகவும் சமூகத்தில் இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே மற்றவருடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்றுதான் சட்டத்துக்கு முரணான கைதுகள், சட்டத்துக்கு முரணான தடுத்து வைப்புகள், பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கைது செய்யப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் மக்களுடைய ஜனநாயக உரிமையை உத்தரவாதப்படுத்துவதற்காக நாங்கள் பாடுபட வேண்டியிருக்கின்றது. அதே போன்றுதான் மக்கள் தன்னுடைய ஆதனத்தை அனுபவிக்கக்கூடிய, தான் ஒரு காணியை வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை. ஆகவே காணி அபகரிப்பாக இருக்கலாம், காணி சுவீகரிக்கப்படுகின்ற இப்படியான சூழ்நிலையிலே நாங்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்து அந்த உரிமையை உத்தரவாதப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன், இங்கு பெண்ணியல் செயற்பாட்டாளர்கள் வந்திருக்கிறார்கள், மனித உரிமை பாதுகாவலர்கள் வந்திருக்கிறார்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள். மனித உரிமை பாதுகாப்பதிலே, மனித உரிமைகளை உத்தரவாதப்படுத்துவதிலே அல்லது மனித உரிமை சம்பந்தமான செயற்பாடுகளை ஈடுபடுவதில் அவர்கள் பலவிதமான அச்சுறுத்தல் அவர்கள் பின்தொடரப்படுகிறார்கள். இப்படியான சூழ்நிலையிலே அவர்களுடைய சட்ட ரீதியான உரிமைகளை உத்தரவாதப்படுத்த வேண்டிய பொறுப்பில். ஆகவே எந்த ஒரு கெடுபிடிகளுக்கும் இல்லாமல், எந்த ஒரு அழுத்தங்களுக்கும் இல்லாமல், எந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கும் இல்லாமல் ஒருவர் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இந்த மாவட்டத்திலே மனித உரிமையை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதே போன்றுதான் ஊடகவியலாளர்களாக இருக்கின்றவர்கள் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய உரிமைகள் உத்தரவாதப்படப்படும், தகவல்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டிய அதே நேரத்திலே மக்களுடைய உரிமை கருத்து தெரிவிக்கின்ற சுதந்திரம் ஜனநாயக ரீதியாக உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாவட்டத்திலே அப்படி மீறப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவருடைய ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கவே இந்த உரிமையை உத்தரவாதப்படுத்துவதற்கான செயற்பாட்டிலே நாங்கள் அதே போன்றுதான் நினைவேந்தலாக இருக்கலாம். மக்கள் தங்களுடைய உறவுகளுக்காக நினைவேந்தல்களில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் அழுத்தங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் உள்ளாக்கப்படுவார்களாக இருந்தால் அவருடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றதாக
காரணமாகவே தான் சர்வதேச மனித உரிமைகள் தினத்திலே அவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய உறவுகளுக்காக நினைவேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மாவட்டத்திற்குள்ளே நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லோரும் ஒரு தமிழராக இருந்தால் ஒரு முஸ்லீமாக இருந்தால் ஒரு தமிழர், ஒரு சிங்களவராக இருந்தால் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் ஒரு முஸ்லீம், இன ரீதியாக மொழி ரீதியாக நாங்கள் பாகுபாடு இல்லாமல் எங்களுக்குள் பிரிவினை இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாவட்டத்தை இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே சர்வதேச மனித உரிமை தினத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். கூடுதலான நேரம் உங்களுடன் கதைப்பதற்கு எனக்கு நேரமில்லை. இன்னும் பல நிகழ்வுகள் இருப்பதனால நான் எல்லோருக்கும் நான் நன்றி கூறி அதை போல் மிக முக்கியமாக எல்லோரும் பாரபட்சமின்றி சமத்துவமாகவும் கடிபுடிகளின்றி கௌரவமாகவும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை சர்வதேச மனித உரிமைகள் தினத்திலே உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்ற அதே நேரத்திலே ஊடகவியலாளர்களுடைய உரிமைகளும் கட்டாயமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஊடாக மனித உரிமை செயற்பாட்டினை மனித உரிமை மீறல்களில் சர்வதேசத்துக்கும் உள்நாட்டுக்கும் பிராந்தியத்துக்குள்ளும் நாங்கள் வெளிக்கொண்டு செல்வதன் மூடாக மக்கள் தங்கள் மனித உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் என்று கூறி வாய்ப்படுத்ததற்காக நன்றி கூறி விடைபெற்றுக் கொண்டு வணக்கம். அஸ்ஸலாமு
தீவரத்னம் சதி சாதனைகளை வழங்கிவைத்து திருகோணமலை மாவட்ட
மட்டில் கொண்டிருந்தது சிட்டுப்புதில் சொட்டு விடும் கிளப்பியது கட்டுக்கவர் கண்ணிலுக்கும் கிளப்பியது வட்டுக்கதிர் கட்டிலிருந்து என்னுடைய மட்டக்களப்பு பிரதேசத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பணிப்பாளர் என்ற அடிப்படையில் இந்த குழுமத்துக்கு நான் முதலில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்துடன் இந்த மண்டப அறையிலேயே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக எங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற பல காட்சியங்களை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் தற்பொழுது இலங்கையில் குறிப்பாக வடகிழக்கில் இருக்கிற மனித உரிமை சார்ந்த பிரச்சனைகளை பார்ப்பதற்கு அல்லது அது சார்ந்து பணியாற்றுவதற்கு எங்களை போன்ற அன்பர்கள் அல்லது மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் போதுமானவர்களாக இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்களும் எங்களது குடும்பமும் என்ற ஒரு நிலையில் நாங்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த அமையத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அந்த 3 மாத மனித உரிமை சார் பயிற்சியில் பங்கு பெற்றிய அந்த பயிலுனர்கள் தங்களின் ஆற்றல்களை இந்த மாவட்டத்திலே பல இடங்களிலும் சென்று அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து தாங்கள் படைத்த சாதனைகளை இங்கே கண்காட்சியமாக உங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நான் இந்த இடத்தில் மிகவும் பாராட்டை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைய விவாதத்தில் கூட சமூக பிரச்சனையை கையாளக்கூடிய போதிய அளவு புரிதல் அல்லது அந்த மனநிலையில் இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அது விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. இது நான் எழுந்த மாதிரியாக சொல்லவில்லை. எனது 25 வருட கால இந்த சமூக பாதையில் நான் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தவன், அவர்களுடன் இருந்தவன் அடிப்படையில் இந்த விடயத்தை தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த விவாதத்தில் இருந்து எனது பேச்சை ஆரம்பிக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக சமூக பிரச்சனைகளை கையாளக்கூடிய போதிய அளவு புரிதல் இன்று வரைக்கும் பூரணப்படுத்தப்படவில்லை என்பதுதான் எனது கருத்து. ஏனென்று சொன்னால் அதுக்கான ஆதாரங்கள் எனது அனுபவங்கள் அதை சுட்டி காட்டி நிற்கிறது. இன்றைய மண்டபத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் கூட எந்த அளவுக்கு இந்த விவாதம் ஒரு காத்திரமாக செல்லுகின்றது, அதிலே நாங்கள் அன்னத்தை போல் பாலினை மாத்திரம் மறந்துவோம் என்று எண்ணப்பாடுடன் நீங்கள் இருந்தீர்களா என்பதை நீங்களே உங்கள் மனத்தாட்சியை தொட்டு பாருங்கள். நீங்கள் சிரிப்பதும் அல்லது ஜோக் அடிக்கின்ற நேரத்தில் நீங்கள் கூச்சலிடுவதும் நீங்கள் அன்னத்தை போல் இல்லை என்பதை நான் உணரக்கூடியவனாக இருக்கின்றேன். ஆகவே இங்கே அனைவரும் சொன்னது போல இளைஞர் என்பது உங்களை வரையலக்கணத்தின் பிரகாரம் 18 தொடக்கம் 38 என்று சொல்லியிருந்தீர்கள். உண்மையிலே அந்த வயதெல்லைக்குள் இருப்பவர்கள் தான் உண்மையிலே பல வழிகளிலும் திறமையானவர்கள், ஆளுமையானவர்கள். என்றால் இளம் இரத்தம் எப்பவும் நல்ல விடயமாக துடித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை நாங்கள் சரியான முறையான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இளைஞர்களாகிய நாங்கள் எங்கட குறிப்பாக இலங்கையிலே பல போராட்டங்கள் நடந்திருக்க முடியும். அறகலையை நீங்கள் தூக்கி பிடிக்கிறீர்கள். ஆனால் அறகலை என்பது வடகிழக்கு மக்களுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அறகலை என்பது இந்த நாட்டின் ஊழலை அல்லது அரசை மாற்றுவதற்காக புறப்பட்ட ஒரு இளைஞர் குலாமினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு மக்கள் திரளான ஒரு நடவடிக்கை. ஆனால் இறுதியாக கோட்டாகோ ஹோம் நடந்தாலும் கூட இளைஞர்கள் முன்னெடுத்த அந்த செயற்பாடு இறுதியாக ஒரு வன்முறை சம்பவத்தில் கொண்டு முடிந்தது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஆகவே இளைஞர்களாகிய நாங்கள் மொத்த இலங்கைக்குள்ளேயோ அந்த உலகத்தை தாண்டியோ நாங்கள் பேச வேண்டிய தேவையில்லை. குறிப்பாக எமது வடகிழக்கு பிரதேசத்தில் இன்று வரைக்கும் 15 வருட காலங்கள் யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது என்று சொல்லுகிறார்கள், மௌனமாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்று வரைக்கும் நாங்கள் ஒரு நிழல் யுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் உணர வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அன்று நாங்கள் ஆயுத முனையில் எங்களுக்கு யுத்தம் இடம்பெற்றது, எங்கள் நிலத்தை விட்டு நாங்கள் வெளியேறினோம். இன்றைக்கு நிழல் யுத்தம் என்று சொல்லுவது திட்டமிட்ட வகையில் இலங்கை அரசாங்கத்தினால் 7 வகையான பொறிமுறைகள் ஊடாக எங்கள இருப்பிடங்கள், எங்களோட தொழிலிடங்கள் சுவீகரிக்கப்படுகிறது, அபகரிக்கப்படுகிறது. எங்களோட மத சுதந்திரம் இன்று வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது.
இன்று வரைக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் திட்ட தெளிவாக கூற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. எங்களுடைய உறவுகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கூட கூற முடியாமல், பொறுப்பு கூறாமல் தள்ளாடுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இப்ப இளைஞர்கள் தங்கள் அரசியலையும் சரி சமூக ரீதியாகவும் சரி தாங்கள் சில விடயங்களை கையிலே எடுத்திருக்கிறார்கள். அதற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலும் முன்னுதாரணம் உண்டு. இங்கே இளைஞர்கள் சரியான புரிதலுடன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அனுர அலையில் அடிக்கப்பட்டு சென்றிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையும் யதார்த்தமும் கூட. நீங்க சரியாக புரிந்திருப்பீர்களாக இருந்தால் இந்த வடகிழக்கு மாகாணத்திலேயே நாங்கள் ஒற்றுமையாக கடந்த 76 வருட கால தேசிய இனப்பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வினை சுட்டிக்காட்டுகின்ற அல்லது அது சார்ந்து இந்த தேசத்திலும் சர்வதேசத்திலும் குரல் கொடுக்கின்ற தமிழ் தேசிய தமிழ் பேசும் தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்திருப்பீர்கள். ஆகவே அதிலிருந்து மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு விதிவிலக்கானது என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆகவே நாங்கள் இளைஞர்களாகிய நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டியிருக்கிறது. அடிக்கின்ற அனுர அலைக்கோ அடிக்கின்ற சுனாமி அலைக்கோ நாங்கள் அடிபட்டு போகாமல் நிரந்தரமாக நாங்கள் சுயமாக ஒரு சுயநிர்ணய உரிமைகளோட நீதியுடனும் அரசியல் தீர்வுடனும் நாங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலான ஒரு கொள்கை ரீதியான அரசியலுடன் நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இங்கே வந்திருக்கின்ற இளைஞர்களுக்கு நான் கூற விரும்புவது, தயவு செய்து நீங்கள் எடுபட்டு போக வேண்டாம் அல்லது அடிபட்டு போக வேண்டாம். நின்று நிதானித்து உங்களுக்கு எது தேவையோ அதன்பால் நீங்கள் செல்லுங்கள். இன்றைக்கு நான் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர். இன்று வரைக்கும் நான் இன்றைக்கு இந்த மேடையில் இந்த விடயங்களை பேசிக்கொண்டு செல்லுகின்ற வேளையில் நாளை மறுதினமோ இலங்கை புலனாய்வாளர்களால் எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வரும். இலங்கை அரசாங்கத்தை அல்லது தேசிய பாதுகாப்புக்கு பங்ககமான குந்தகமான செயற்பாடை நீங்க செய்தீர்கள் அல்லது செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு தொலைபேசி வர முடியும். இதே போல் பல தொலைபேசி அழைப்புகளை சந்தித்த நாங்கள் கடந்த 4ஆம் தேதி கூட ஒரு 61 வயதுடைய ஒரு பெண்மணி பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கக்கூடிய சிடிஐடி பிரிவினரால் 2.5 மணித்தியாலங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அது என்ன விடயம் என்று சொன்னால், மீளவும் விடுதலை புலிகளை உருவாக்குகிறீர்கள், தேசியத்துக்கு பாதுகாப்பை நீங்கள் குந்தகப்படுத்துகிறீர்கள், இன்னும் பல விடயங்களை வெளிநாடுகளுக்கு சென்று இலங்கை சார்ந்து நீங்கள் பிழையான அப்டேட்டை சொல்லுகிறீர்கள் என்பதுதான் விசாரணை. எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் மக்கள் மத்தியிலேயும் சரி இந்த தேசத்தின் மத்தியிலேயும் சரி இந்த சர்வதேச மத்தியிலேயே நாங்கள் கூற உரிமை உடையவர்கள் என்பதை இந்த மனித உரிமை சாசனத்தில் சொல்லப்படுகின்ற அந்த உறுப்புரிமைகள் சுட்டி காட்டுகின்றது. பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, ஒன்று கூடும் சுதந்திரம் இருக்கிறது, நாங்கள் கருத்து சுதந்திரம் இருக்கிறது, ஏனைய பல சுதந்திரங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதில் இருந்து நாங்கள் விடுபட்டவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் சொல்ல முடியும் இந்த அரசாங்கம் வந்தவுடன் இந்த விடயங்கள் குறைந்திருக்கு என்று சொல்லி. ஆனால் அது ஒரு மாயை என்பதை உங்களுக்கு இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தொடர் ஆட்சியாளர்களை சிங்கள மக்கள் காலத்துக்கு காலம் மாற்றுவது வளமை. அதே போல்தான் இந்த வருடம் அனுர திசாநாயக்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்பதே உண்மை ஒழிய இது பெரிய ஒரு மாற்றத்தை சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லுவது இன்று வரைக்கும் இடம்பெறவில்லை. சிஸ்டம் சேஞ்சாக இருந்தால் ஜனாதிபதி ஆட்சி பீடம் ஏறி இன்றைக்கு நான் இங்கே 2 மாதங்கள் ஆகிறது. ஏன் இந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி அந்த 61 வயது பெண்மணிக்கு அந்த விசாரணை நடக்க வேண்டும்? சிஸ்டம் சேஞ்ச் நடந்திருக்கலாம் தானே? சிடிஐடியை விசாரணை செய்ய வேணாம் என்று சொல்லியிருக்கலாம் தானே? அப்போ ஏன் அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்று பேச்சளவில் நடக்கின்றதை ஒழிய நடைமுறையில் இல்லை என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அத்துடன் நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தயவு செய்து ஏனைய இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது இந்த வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய உங்களைப் போல இளைஞர்கள் மத்தியில் இந்த மனித உரிமை கல்வியை நீங்கள் புகுத்த வேண்டும். அதனூடாக அவர்கள் தெளிவு பெற்று பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்காக இழைக்கப்படுகின்ற மனித உரிமைகள் தொடர்பான விடயங்களுக்காக குரல் கொடுக்க அவர்களை நீங்கள் வளப்படுத்த வேண்டும். இந்த இடத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக உங்களை நீங்கள் அனைவரும் அறிந்த விடயம், இந்த மனித உரிமை சாசனம் எவ்வாறான ஒரு நிலையில் உருவாக்கம் பெற்றது என்பது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த உரிமைகளை அனுபவிக்கிறோமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் எங்கள் இலங்கையில் இருக்கிறதா?
குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் அது இருக்கிறதா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவை, நீங்கள் ஜெனீவா என்று சொல்லுவீர்கள், அந்த இடத்தில் இன்று வரைக்கும் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டு போகிற ஒரு நிகழ்ச்சி நிரலை நாங்கள் பார்க்கின்றோம். இது காலம் நடந்து கொண்டே இருக்கிறது. இலங்கை அரசாங்கத்துக்கு 2.5 வருட காலங்கள், 3 வருட காலங்கள், 4 வருட காலங்கள், 1 வருட காலங்கள் என்று கால நீடிப்பு நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய பாதிக்கப்பட்டவர்களுக்கான எந்த நீதியோ அரசியல் தீர்வோ கிடைக்கவில்லை என்பதுதான் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இளைஞர்களாகிய நீங்கள் இந்த நீதி மற்றும் அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களில் உங்களில் கவனத்தை திசை திருப்புங்கள். நீங்கள் திசை திருப்புற சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் உங்களுக்கான அடுத்த ஜெனரேஷன், அடுத்த பரம்பரை நிம்மதியாகவும் நல்ல ஒரு சுயாட்சியுடனும் வாழக்கூடிய ஒரு நிலவரம் இருக்கும் என்பதை இந்த இடத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இல்லை என்று சொன்னால் இலங்கையில் பாதிக்கப்பட்ட நாங்கள் பரம்பரையாக 5 அல்லது 6 பரம்பரையாக நாங்கள் மாறி மாறி இதே வலியை, இதே வேதனையை நாங்கள் அனுபவித்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு செயற்பாடுகளாக மாற்றவும் இச்சட்டங்களில் உறுதி செய்த மாணவர்களுக்கு